இன்னைக்கு பார்க்க போகிறது வர்ணா நஹி தோ யா. இந்த மூணுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தம் தான் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம், எங்கே யூஸ் பண்ணணும், அதை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற எல்லா ஹிந்தியுமே ஒரிஜினல் ஹிந்தி, பியோர் ஹிந்தி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் எந்த ஒரு கலப்படமே இல்லாமல் பியூராக சொல்லி கொடுக்குறேன். நான் இருக்கிறது மத்திய பிரதேஷ், நான் பிறந்தது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் வேணால் கலப்படமான ஹிந்தி இருக்கலாம், பட் மத்திய பிரதேஷில் பியோர் ஹிந்தி பேசுவாங்க. இன்னொன்று, நான் மூவியில் பேசுகிற மாதிரி தான் பேசி பழகியிருக்கேன். அப்படி தான் நான் பேசுகிறேன், அப்படி தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ சரளமாக பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போது டாபிக்குள்ளே போகலாம். மேரா பாத் மான் வர்ணா பஹுத் புரா ஹோகா. என் பேச்சை கேளு, இல்லைன்னா ரொம்ப மோசமாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சரு ஹோகான்றது. மேரி பாத் மான்னா என் பேச்சை கேளு, வர்ணா அப்படிங்கிறது இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். யஹா ஆஜா நஹி தோ பஹுத் மாருங்கா. இங்கே வந்துரு, இல்லைன்னா ரொம்ப அடிப்பேன். மேலே இருக்கிறதுக்கு மேரா பாத் மான் அப்படின்னு போட்டிருக்குல, அதே இடத்துல மேரி பாத் மான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃபீமேல் சொல்கிறது, பெண் சொல்கிறது. அதே போல் கீழே யஹா ஆஜா நஹி தோ பஹுத் மாருங்காக்கு பதிலாக மாருங்கின்னு சொன்னால் பெண்கள். இங்கே வந்துரு, இல்லாட்டி அடிப்பேன், ரொம்ப அடிப்பேன். நஹித்தோ அப்படின்னா இல்லை என்றால். வர்ணா அப்படின்னாலும் இல்லை என்றால்னு அர்த்தம். நஹித்தோ அப்படின்னாலும் இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். யா தோ ஏ காம் கர்லே, யா தோ வோ காம் கர்லே அப்படின்னா ஒன்று இந்த வேலையை செஞ்சிரு, இல்லை அந்த வேலையை செஞ்சிரு அப்படின்னு அர்த்தம். யா அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி வந்திருக்குன்னா, ஒன்று இந்த வேலையை செஞ்சிரு, இல்லாட்டி அந்த வேலையை செஞ்சிருன்னு சொல்லுவோம்ல, அப்போ இப்படி தான் பேசணும். இதுக்கு தனித்தனியாக மீனிங் சொன்னோம்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. யா தோ ஏ காம் கர்லே யார் அப்படின்னா, சரி இந்த வேலையாச்சும் செஞ்சிரு, அப்போ இந்த வேலையாச்சும் செய்யு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. அது சரளமாக பேசி பழகிறப்ப தான் அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் புரியும். குட்டி சென்டென்ஸை வச்சு நம்ம சரளமாக பேசிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆப் ஆயங்கே யா நஹி, நீங்கள் வருவீங்களா இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஆப் ஆயங்கே யா நஹினா நீங்கள் வருவீங்களா இல்லையா அப்படின்னு அர்த்தம். இல்லை இதே வார்த்தை இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வருவீங்களா அல்லது வரமாட்டீங்களா. வரமாட்டீங்களான்றது இந்த இடத்துல வரலை, வெறும் நஹின் மட்டும்தான் போட்டிருக்கேன். யா நஹி ஆயங்கே அப்படின்னு சொன்னால் வரமாட்டீங்களா, இல்லை அல்லது வரமாட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். வருவீங்களா அல்லது வரமாட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, வர்ணானாலும் நஹித்தோனாலும் சேம் மீனிங் தான், இல்லை என்றால்னு அர்த்தம். அல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஆர், இங்கிலீஷில் ஆர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல யா அப்படின்னு வரணும். யா தோ அப்படின்னா இல்லை என்றால் தான் அர்த்தம். அதுக்குமே இல்லை என்றால். யா தோ ஏ காம் கரலே அப்படின்னா, இல்லைன்னா இந்த வேலையை செய்யு, இல்லாட்டி அந்த வேலையை செய்யு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் இல்லை என்றால் தான் அர்த்தம். பட் யாத்தோன்ற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் அதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. வர்ணா நஹித்தோன்றது தான் இல்லை என்றால்ன்றது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. யா அப்படிங்கிறது அல்லது அப்படிங்கிற வார்த்தை. எந்த மாதிரி வீடியோ கொண்டு வர்ற, எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருது, இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரியான வீடியோ நான் கொண்டு வருவேன். இப்போ கொஸ்டின் நேரம். கல் கர் ஆயங்கே யா நஹி, இது தமிழில் என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.